ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. இந்த கோயிலுக்கு எப்படியாவது போயிட்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் முருதேஸ்வர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற இந்த கோயில் பெயர் பார்த்தீங்கன்னா, முருதேஸ்வரர் லார்ட் சிவா டெம்பிள்ங்க. இந்த சிலைய பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். கடலுக்கு பக்கத்தில. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரம். 2த்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவல்ல வந்து ஒரு பிரமிப்பு கொடுக்கும். ஸோ இந்த கோயில வந்து நேர்ல பார்க்கணும் அப்படின்ற ஆசைக்காக பார்த்தீங்கன்னா, நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி பெங்களூர்ல இருக்கிற மெஜஸ்டிக்லேருந்து இவங்க ட்ரெயின் ஏறுனாங்க. ட்ரெயின் கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருந்துச்சு. எதுக்காகனா, அந்த கோயில நேர்ல பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருந்துச்சுங்க. ஏன்னா, ரொம்ப நாள் ஆசை அந்த கோயில் நேர்ல பார்க்கணும் அப்படின்றது. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில 6:40க்கு அந்த ட்ரெயின் வந்து முருதேஸ்வர்ல ரீச் ஆச்சு. ஸோ முருதேஸ்வர் ஸ்டேஷன்ல நாங்க வந்து இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செல்ஃபிய போட்டுட்டு, அங்கேருந்து நாங்க அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சோங்க. ஒரு வழியா ஸ்டேஷன் விட்டு வெளிய வந்தப்புறம், கோயில் எவ்வளோ தூரம் அப்படின்ற மாரி சில பேர்ட்ட கேட்டோம். சில பேர் சொன்னாங்க, ஆட்டோல கூட போலாம், சில பேர் நடந்து போலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நாங்க நடந்தே போலாம் அப்படின்றதால நாங்க நடக்க ஆரம்பிச்சோங்க. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் எங்க கண்ல பட்டுச்சு. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. அந்த கோயில் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் தமிழ்ல வந்து ஸ்ரீ முருதேஸ்வரர் தேவஸ்தானம் அப்படின்ற எழுதிருந்துச்சு. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1½ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆட்டோல போறதுக்கு ரூ. 100 கேட்டாங்க. நாங்க வந்து நடந்தே போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, நாங்க நடந்தே போக ஆரம்பிச்சோங்க. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரத்தில அந்த கோபுரமும், சிவன் சிலையும் எங்க கண்ல பட்டுச்சு. அத பார்க்கறதுக்கே வந்து மனசுக்குள்ள ஒரு பிரமிப்பு அதிகமா இருந்துச்சுங்க. சரி எங்கே ஃப்ரெஷ்அப் ஆகுறது அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே பக்கத்திலே வந்து ஒரு மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்தில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு ரூம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 500 கேட்டாங்க 7 பேருக்கு. நாங்கள் 7 பேரும் பார்த்தீங்கன்னா ரூ. 500 கொடுத்து ஒரு ஆளுக்கு இல்லைங்க, மொத்தமா 7 பேருக்கு ரூ. 500. ஸோ அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகி பார்த்தீங்கன்னா, அங்கே பக்கத்தில் வந்து ஒரு கடையில் வந்து அங்கே இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கு வேஷ்டி, சட்டைலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தோங்க. அது பார்த்தீங்கன்னா, கிட்டக்க போக போக பார்த்தீங்கன்னா, கோபுரம் எங்கள் கண்ணில் வந்து பக்கத்தில் பட்டுச்சு. ஸோ அதை பார்க்கறதுக்கு மனசுக்குள்ளே அதிகமான ஒரு பிரமிப்பு உருவாச்சுன்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனாலே அங்க பஸ் வருமா, அங்க பஸ் ஏறுனா நேரா வந்து கோயில் பக்கத்திலேயே இறக்கி விட்டுரும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா நாங்க வந்து நடந்து தான் வந்தோம். நெறைய பேர் சாமிய தரிசிச்சுட்டு பக்கத்தில இருக்கிற பீச்ல குளிச்சுட்டு எங்க எதிர்க்க வர ஆரம்பிச்சாங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டக்க போக போக பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரமும், அந்த சிலையும் வந்து எங்க கண்ல வந்து அவ்ளோ ஒரு சந்தோஷத்த குடுத்துச்சு. ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மென்ட் அதிகமா கூடிக்கிட்டே போச்சுன்னு சொன்னாங்க. அந்த கோயில் பக்கம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கான தெப்பக்குளம் எங்க கண்ல பட்டுச்சு. அந்த தெப்பக்குளமும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா நீட்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நெறைய பேர் அந்த தெப்பக்குளத்துல நின்னுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தெப்பக்குளத்த பார்த்துட்டு நாங்க வந்து கிட்டக்க போக ஆரம்பிச்சோம். அது கிட்டக்கே நாங்க வந்துட்டோம்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸைட்மென்ட் அதிகமா இருந்துச்சு. அந்த கோபுரத்த பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து கோபுரமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமா எதிர்க்க வந்து நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்துருப்போம்ல. ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட்டா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அந்த கோபுரம் இருந்துச்சு. ஸோ நாங்க வந்து கோயிலுக்குள்ளேயே நாங்க என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். ஸோ வந்து அவ்வளோ ஒரு ஒரு பிரமிப்பு மனசுக்குள்ள வந்து ஒட்டிச்சுன்னு சொன்னாங்க. அந்த கோயில் கிட்டக்க நாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. நாங்க கோயிலுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயில்ல வந்து வேலை நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரத்துல வந்து வேலை நடக்குது போல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நெறைய கம்பிகள் கட்டியிருந்தாங்க. ஸோ அத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்து அந்த கம்பிகள் இல்லாம பார்க்க தான் ஆசைப்பட்டோம். ஆனா எங்க நேரமும் தெரியல, அந்த கோயில்ல கம்பிகள் கட்டி ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் எங்களுக்கு அன்னைக்கு குடுத்துச்சுன்னு சொன்னாங்க. சரி கோபுரம் கீழே வந்துட்டோம். கோபுரத்து உள்ள போணும், கோயிலுக்குள்ள போணும் அப்படின்றதுக்காகவே செருப்பெல்லாம் எங்க வைக்கிறது அப்படின்ற மாரி பார்த்தோம். பக்கத்துல வந்து செருப்பு வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கூட்டம் இருந்துச்சு. அவங்க செருப்பெல்லாம் ஒப்படைக்கிறதுக்கு. நாங்களும் பார்த்தீங்கன்னா, எங்க எல்லா செருப்பையும் வந்து ஒண்ணா ஒப்படைச்சோம். டோக்கன் போட்டுங்க. எங்க பேக்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து லாக்கர்ஸ் இருந்துச்சு. அந்த லாக்கர்ஸ்ல வந்து அமௌண்ட் குடுத்து அந்த லாக்கர்ல எங்க பேக்க சேவ் பண்ணிட்டோம். நாங்க செருப்பையும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அங்க சேவ் பண்ணிட்டோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செருப்பெல்லாம் அங்க போட்டுட்டு நாங்க ஒரு வழியா கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சோங்க. கோயிலுக்குள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வரிசையில நின்னுட்டுருந்தாங்க லிஃப்ட்ல போறதுக்காக. ஸோ என்ன இது அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரம் டாப் அதாவது கடைசி கோபுரம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து அந்த லிஃப்ட்ல கூட்டு போவாங்களாம். அங்கேருந்து வந்து அந்த சிவன் சிலைய பார்க்கறது தான் ரொம்ப அழகு, ரொம்ப பிரமிப்புன்றதால அத பார்க்கறதுக்கு நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு சாமிய கும்பிட்டு வரும்போது பார்த்தலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சோங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ளேருந்தே பார்க்கும்போது சிலை எங்க கண்ல பட்டுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா சிலை வந்து ரொம்ப உயரமா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் சிலை நம்ம கண்ல படுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அந்த லிஃப்ட்ல போறதுக்கு வந்து கீழ நின்னோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட்ல போறதுக்கு ரூ. 10 ஸோ அது டிக்கெட்லாம் எடுத்துட்டு நாங்க வந்து லிஃப்ட்ல போயிட்டு அந்த சிலைய பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆவலாக போனாங்க. பார்க்கும்போது நீங்களே பாருங்களேன் அத. அங்கேருந்து பார்க்கும்போது சிலைய பார்க்கும்போது வேற லெவல் ஃபீலுங்க. ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டமா இது வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு புல்லரிப்பு அதிகமா இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா அந்த சிலை இருந்துச்சு அந்த இடத்துல பார்க்கறதுக்குங்க.
ஏன்னா அந்த கோபுரம் எவ்வளோ ஹைட்டு, அந்த கோபுரத்துல வந்து கடைசி உச்சியில இருக்கிற கோபுரத்துலேருந்து அந்த சிலைய பார்க்கும்போது, அந்த கடல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து ஒரு வேற லெவல் வந்து ஒரு ஒரு உடம்பே புல்லரிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த சமயத்துல ஒரு ஃபீல் குடுத்துச்சுங்க. என்ன ஒண்ணு அந்த கம்பிகள் இருந்துச்சு. அந்த கம்பிகள் தான் வந்து ஒரு டிஸ்டர்பா இருந்துச்சு. அந்த கம்பிகள் அந்த கோபுரத்துல வேலை நடக்குன்றதால அந்த கம்பிகள வச்சிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து சிலைய பார்க்கும்போது வந்து ஏதோ நம்ம வந்து வீடியோல மட்டும் தான் பார்த்துருந்தோம். அத நேர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து மனசுல வந்து அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த கண்ணீரே விட்டுட்டேன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவல் ஃபீல் குடுத்துச்சு. சரி, சிலைய அங்கேருந்து பார்த்து முடிச்ச அப்புறம் கீழ இறங்கணும். அங்க பக்கத்துல வந்து ஒரு மண்டபத்துல அன்னதானம் போடுறதா சொன்னாங்க. ஸோ அந்த அன்னதானம் முடிக்கிறதுக்காக நம்ம அங்க போனோங்க. அங்க என்ன அன்னதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க கர்நாடகால ஃபேமஸான அவலக்கி அப்படின்ற ஒரு சாப்பாடும், அப்புறம் வந்து ஒரு கேசரி, அப்புறம் ஒரு பாதாம் பால் தான். ஸோ அது வந்து டேஸ்ட்ல வந்து குறை சொல்ற மாரி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அத முடிச்சுட்டு நாங்க வந்து பக்கத்துல வந்து சிலை பக்கத்துல போக ஆரம்பிச்சோங்க. அந்த சிலை பக்கத்துல போக பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஏற்கனவே சிலைய பார்த்துட்டு எங்க எதிர்க்க வந்துட்டு இருந்தாங்க. அந்த சிலை வந்து கிட்டக்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த சிலை பக்கத்துல போறதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி அந்த சிலை பக்கத்துல இன்னும் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்துல வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலை வந்து இன்னுமே பிரம்மாண்டமா இருந்துச்சு. நம்ம வந்து நெறைய யூடியூப்ல பார்த்துருப்போம், நெறைய ஃபேஸ்புக்ல பார்த்துருப்போம் இந்த சிலைய. ஆனா நேர்ல வந்து பக்கத்துல இவ்வளோ பிரம்மாண்டமான சிலைய பார்க்கும்போது, மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த சிலை இன்னும் நம்ம கிட்டக்க போலாம். நம்ம வந்து எவ்வளோ கிட்டக்க போலாமோ, அந்த அளவுக்கு வந்து அந்த கிட்டக்க போறதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம வந்து ஏறி போனோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி நம்ம கிட்டக்க போயிட்டே இருந்தோங்க. சரி, அந்த சிலைக்கு அடியில போன அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கவுண்டர் இருந்துச்சு. ரூ. 20 டிக்கெட் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த சிலைக்கு அடியில ஒரு குகை மாரி அமைச்சு, அந்த குகைக்குள்ள நெறைய ஃபோட்டோக்கள், நெறைய படங்கள்லாம் இருக்குது அப்படி மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அத பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 20 டிக்கெட் எடுத்துட்டு நாங்க வந்து அந்த சிலைக்கு அடியில போக ஆரம்பிச்சோங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சாமி, நெறைய படங்கள், நெறைய வரலாறுலாம் இருந்துச்சு. நெறைய வந்து சிலையெல்லாம் வச்சு நெறைய சூப்பரா பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு கோயிலுக்குள்ள போற மாரி இருந்துச்சு. முக்கியமா சொல்லப்போனா, அந்த சிலைக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய ஐயப்ப சாமிகள் நம்ம கண்ல பட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஊர வந்து நம்ம சபரிமலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சாமிகள் வந்து மேக்ஸிமம் வந்து பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர், அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் இது மாரி கோயில் தான் போவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதே மாரி முருடேஸ்வரர் கோயிலுக்கு வந்து போறது வழக்கம் அப்படி மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சாமிகள், நெறைய ஐயப்ப சாமிகள் நம்ம கண்ல பட்டாங்க. அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த சிலைய சுத்தி வர மாரி பார்த்தீங்கன்னா, வடிவமைச்சு அது நெறைய வந்து ஃபோட்டோக்கள், நெறைய கதைகள்லாம் வச்சுது. அது பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதில வந்த ஒரு சவுண்டும் அந்த ஒரு பாட்டு ஓடுச்சு. அந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த குகைக்குள்ள எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்க வந்து வெளிய வந்தோம்ங்க. வெளிய வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த சிலையிலேருந்து அந்த கோபுரத்தையும், அந்த கடலையும் பார்த்து ரசிச்சிருந்தாங்க. நாங்களும் ரசிக்க ஆரம்பிச்சோம். அந்த சிலைய சுத்தி வர ஆரம்பிச்சோங்க. சுத்தி வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சிலைய வந்து பக்கத்துலேருந்து நம்ம வந்து அண்ணாந்து பார்க்கும்போது, அவ்ளோ பிரம்மாண்டமா, அவ்ளோ வந்து ஒரு சூப்பரா எப்படி சொல்றதுன்னே தெரியலைங்க. வார்த்தையே இல்ல அப்படி சொல்லலாம். முக்கியமா சொல்லப்போனா அந்த பாம்பு. ஏன்னா வந்து அந்த பாம்போட சைஸே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம தூரமா இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னோண்டா தெரிஞ்சுது. ஆனா பக்கத்துல வந்து சிலைக்கு அடியிலேருந்து பார்க்கும்போது, அந்த பாம்பே வந்து அவ்ளோ பிரம்மாண்டமா இருக்குதுங்க. அப்பனா பாருங்க அந்த சிலை எந்த அளவுக்கு உயரமா இருக்குன்னு நீங்களே நெனச்சு பாருங்களேன். ஏன்னா வந்து அவ்ளோ வந்து ஒரு பிரம்மாண்டமான சிலை வந்து என் வாழ்க்கையில பார்த்தது கிட்டக்க பார்த்தது கிடையாது. ஸோ இத வந்து முதல் முறை பார்க்குறேன். மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு, பெரிய ஒரு பிரம்மாண்டம். அந்த சிலைய வந்து நம்ம கிட்டக்க பார்க்கும்போது, முக்கியமா சொல்லப்போனா அந்த சிலைய சுத்தி வரும்போது அந்த கடல் நம்ம கண்ல பார்க்கும்போது கடல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா வந்து மனசுக்கே வந்து ஒரு அமைதியான ஒரு இடம் சொல்லலாம். அந்த இடம் சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து சிவன் சிலை, ஒரு கோபுரம், பக்கத்துல கடலு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. நிச்சயம் வந்து நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு நாள் இந்த இடத்துல நீங்க வந்து வந்துட்டு போங்க. இது வந்து முருடேஸ்வர் அப்படின்ற ஒரு கோயில் தான் இருக்குது. ஒரு வழியா அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த சிலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க பீச்சுக்கு வந்தோங்க. பீச்ல பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து ஏற்கனவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ல சிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பட்டுச்சு. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த சிலையும் கோபுரமும் நம்ம கண்ல பிரம்மாண்டமா படுதுங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த கோயில வந்து நேர்ல பார்ப்போனா அப்படின்ற ஆசை எனக்குள்ள அதிகமா இருந்துச்சு. அந்த கோயில நேர்ல வந்து பார்த்ததுல மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தோட நாங்க முருடேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே நாங்க வந்துட்டோம். இந்த கோயில வந்து நிச்சயம் நீங்க மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து பக்கத்திலே ஒரு பெரிய கடல், அது பக்கத்துல வந்து ஒரு பெரிய சிலை, அது ஆப்போசிட்ல ஒரு கோபுரம். எல்லாமே சேர்ந்து நம்ம கண் முன்ன வந்து ஒரு பெரிய ஒரு பிரமிப்பையும், ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும். இந்த கோயில் வந்து கர்நாடகா மாநிலம் முருடேஸ்வர் அப்படின்ற ஊர்ல இருக்குது. நிச்சயம் வந்து டைம் கிடைச்சுன்னா வந்து பார்த்துட்டு போங்க உங்க ஃபேமிலியோட. நன்றி, வணக்கம்.